ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 2 திங்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் கேட்டது இல்லாமல் வேறு மாதிரி கொடுத்து அமைச்சிருக்காங்க. 1 டைம் இல்லை 2 டைமே வந்து வேறு மாதிரி பார்சல் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த பார்சலும் எடுத்திருக்கேன் நான். ஸோ இல்லைன்னா அந்த பிக்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கலாம். ஸோ அதில் இருக்கிற பிக்சர் போட்டுட்டு ப்ராடக்ட் மட்டும் வந்து வேறு அமுச்சு விட்டுருக்காங்க. இது வந்து செகண்ட் டைம் நான் இந்த ப்ராடக்ட்டை திரும்பவும் வந்து ரிட்டன் போட்டு வாங்கியிருக்கேன். செகண்ட் டைமே எனக்கு வந்து இந்த மாதிரி ராங்கான ஐட்டம் தான் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டால் தான். பட் நான் ஆர்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டால், அதுக்கேற்ற மாதிரி 2 குட்டி டால் இருக்க மாதிரி தான். பட் நான் ஆர்டர் பண்ண டாலோட பிக்சர் நான் உங்களுக்கு சைடில் போடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து அந்த சின்ன சின்ன பொம்மைங்க இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நல்லாயிருக்கும். அதில் வந்து ஹேர் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு, ஃபேஸும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. சரி, அது வந்து நியூ கேரக்டருக்கு நம்ம செகண்ட் சேனலுக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணேன். பட் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த டீச்சர் செட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டீச்சர் செட்டில் கூட நமக்கு அந்த மாதிரி பொம்மை இருந்துச்சுன்னா ஓகேன்னு பண்ணியிருக்கலாம். பட் வந்து இது பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த குவாலிட்டி இல்லாமல் அந்த பொம்மையை கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு இந்த டால் நம்மளுக்கு செட் ஆகாது. ஏன்னா இது நம்ம தனியாக வாங்கிட்டாலே ரொம்ப கம்மி ப்ரைஸில் வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா டெலிவரி சார்ஜோட சேர்த்து 900 ரூபாய் கிட்ட ஆகுது. ஸோ அதுக்கு வந்து இது ஒர்த்து இல்லை. இது வந்துட்டு மாறி வந்திருக்கு எனக்கு. ஓகே, நம்ம மறுபடியும் ரிட்டன் போட்டு நம்ம அமௌண்ட்டு தான் நம்ம வாங்கி ஆகணும். அந்த டால் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த டால் இருந்துச்சுன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கு பதிலாக எனக்கு வந்து மாற்றி கொடுத்து அமைச்சிருக்காங்க. பட் இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு டாலும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி வைக்கல. ஸோ இது கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் போட்ட டால். ஆனால் இந்த டால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கே எனக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இதோட ப்ரைஸும் நான் சொல்லிடுறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 405 ரூபாய். எனக்கு வந்து 405 ரூபாய்க்கு இது ரொம்பவே ஒர்த்தாக தெரிஞ்சிச்சு. எனக்கு ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தேவைப்பட்டுச்சு இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தாக தெரிஞ்சிச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு டீச்சர் செட் மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு குட்டி ஸ்டூடெண்ட் ஒன்று இருப்பாங்க, க்யூட்டாக குட்டியாக. அந்த ஒரு குட்டி ஸ்டூடெண்ட்காக தான் நான் இந்த ஃபுல் ப்ராடக்ட்டையுமே வாங்கினேன். எனக்கு அது தனியாக கிடைக்கலன்னு சொல்லிட்டு இது மொத்தமாக நான் வாங்கினேன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு டால் ஒன்று, பெரிய டால் ஒன்று, சின்ன டால் ஒன்று கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் கீழே புக்ஸ் மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து எதுக்காக நான் 405 ரூபாய்க்கு ஒர்த்து அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ சின்ன டால் இந்த மாதிரி இருக்கிற டாலே நான் வந்துட்டு ரேட் ஜாஸ்தியாலாம் வாங்கியிருக்கேன். குட்டி குட்டி டால்ஸ் தனியாகவே நான் வந்து வாங்கியிருக்கேன். நம்ம நிலா கேரக்டரில் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, இப்போ பார்பி ஷோ தமிழில், அதுவே நம்ம தனியாக வாங்கும் போது 450 ரூபா கிட்ட நம்ம வாங்கியிருந்தோம், தனியாக அந்த ஒரு டால் மட்டும். ஸோ அதுக்கு வந்துட்டு இது இவ்வளோ பொருளை சேர்த்து அது கூட இந்த குட்டி டாலும் வரும்போது எனக்கு இந்த ப்ராடக்ட்டு இந்த ரேட்டுக்கு ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம 1 பை 1 எடுத்து பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஐட்டம் வந்து ராங்காக வந்துருந்துச்சு. அதை நம்ம ரிட்டர்ன் போட்டு திரும்ப நான் வாங்கினேன்னா, நான் அந்த ப்ராடக்ட் வாங்கினேன்னா கண்டிப்பாக அதை உங்களுக்கு அன்பாக்சிங் ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் இல்லைன்னா நம்ம வந்துட்டு அமௌண்ட்டு தான் திரும்ப வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் எனக்கு அந்த டால் வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. சரி, நான் வேறு எதுலையாவது வாங்கினேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அதையும் ஒரு ரிவ்யூ மாதிரி போடுறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க. அந்த போர்டுக்கு கீழே வந்து ஸ்டாண்டுக்கு ஃபிட் பண்ணுற மாதிரி இன்னொரு பிளாஸ்டிக் தனியாக கொடுத்துருந்தாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன புக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருந்துச்சு. அந்த பெரிய டால் நின்றுச்சுன்னா அது வந்து லேர்ன் பண்ணி கொடுக்குற மாதிரி, அதாவது ஒரு டீச்சர் வந்து நின்று அந்த போர்டில் எழுதி காமிக்கிற மாதிரி அந்த போர்டு வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டி புக்ஸு எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் இருந்தது, கலர் கலராக. ஆனால் பார்க்குறதுக்கு புக் மாதிரி இருந்தது, பட் பிளாஸ்டிக்கில் நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இன்னுமே வந்து ஒரு சில பிளாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து கிட்டத்தட்ட சின்ன சின்ன நோட்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு, அதையும் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்த டால் எடுத்துடலாம். ஸோ இந்த டாலில் வந்து இந்த பெரிய டால் இருக்குது பார்த்திங்களா, இந்த பெரிய டால் மாதிரியே நம்மகிட்ட ஆல்ரெடி 2 இருக்குது. இதே மாதிரி ஹேர் வச்சது ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2 இருக்குது. இந்த குதிரை வாங்கும்போது ஒன்று வாங்கினோம் பார்த்திங்களா, இந்த ஹார்ஸ் செட் வாங்கும்போது ஒன்று வாங்கினோம். அதுலேயும் இதே மாதிரி டால் தான் கொடுத்துருந்தாங்க. கிச்சன் செட் வாங்கும்போது ஒரு டால் வாங்கியிருந்தோம். அதுவுமே கிட்டத்தட்ட இப்படி தான் இருந்துச்சு. ஆல்ரெடி என்கிட்ட இந்த மாதிரி ஒரு டால் இருந்தது. அது 2மே வந்து பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சா. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஹேர் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு இந்த பேபி செட் வாங்கியிருந்தேன். அந்த பேபி செட்லேயுமே வந்து இதே மாதிரி டால் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி செட் எல்லாத்துலேயுமே வந்து மோஸ்ட்டாக இதே மாதிரி ஃபேஸ் இருக்கிற டால் தான் கொடுக்குறாங்க. பட் ட்ரெஸ் எல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருந்துச்சு இந்த டால். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குட்டி டால். இந்த குட்டி டால் தான் எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு டால். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இது எனக்கு பிடிச்ச
பிடிச்சதுக்கு ரீசன் என்னன்னா இது கால் கிட்டேயுமே ஃபோல்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் ஹேர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இதோட ஃபேஸுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. உடம்பு கிடம்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த கால் மடங்கிறது இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஷூ அண்ட் ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியாகவும் பார்க்க நல்லாமே இருந்தது. நம்ம ஒரு சின்ன சேரில் உட்கார வைக்கிறனா கூட அது கால் மடங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இது வந்துட்டு நான் நிலாவோட ஃப்ரெண்டாக வந்து கொண்டு வர போகிறேன். இதுக்கு என்ன நேம் வச்சு கொண்டு வரேன், இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், இவங்க எப்படி பேசுவாங்க, எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நம்ம செகண்ட் சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நம்ம நிலாவோட ஃப்ரெண்ட் கேரக்டராக இவங்க கண்டிப்பாக வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கான நேம் என்ன வைக்கிறேன் எல்லாமே வந்து நம்ம செகண்ட் சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.